ராமாயணத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று தகவல் வந்ததும் தோழி மந்தரை கைகேயியின் மனதை மாற்ற பார்க்கிறாள். கௌசல்யாவை விட பாசம் ராமன் மேல் கைகேயிக்கு. ராமன் ராஜாவானால் கௌசல்யாவுக்கு நீ அடிமையாக வாழவேண்டி வரும் என்று சொன்னதும் மனமாற்றம் வந்தது. தசரதனிடம் 2 வரம் கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்புகிறாள். இதையறிந்த மந்திரி சுமந்திரன் தாயைப் போல பிள்ளை என்று நினைத்தான். கைகேயி சக்கரவர்த்தியின் மகள். அதனால் முதல் மரியாதை எப்போதும் எதிர்பார்ப்பாள். சீதாகல்யாணம் முடிந்ததும் முதலில் கௌசல்யாவிடம் ஆசீர்வாதம் வாங்காமல் கைகேயிகாலில் விழுந்து வணங்கினான் ராமன். இங்கு கைகேயிக்கு தான் மதிப்பு என்று சீதை நினைத்திருப்பாள். கைகேயியின் தந்தை அஸ்வபதி கேகயை நாட்டின் சக்கரவர்த்தியாக இருந்தான். பக்ஷி முதலான எல்லா உயிரினங்களும் பேசுவது இவனுக்கு புரியும். வரபலத்தால் இந்த சக்தி கிடைத்தது. ஒருநாள் இவன் கட்டில் சுவரோரமாக போட்டு படுத்திருந்தான். ஊர்ந்து போய்க் கொண்டிருந்த எறும்புகளுக்கு இடைஞ்சலாக இருந்தது. ராணி எறும்பு இதை கண்டு இவனை கட்டிலோடு தூக்கி எறிந்து விட்டு போங்கள் என்று சொல்ல சிரித்தான் ராஜா. கட்டிலை நீக்கி போட்டு விட்டு படுத்தான். இதை கண்ட ராணி எறும்பு நம்மை பார்த்து பயந்து கட்டிலை நீக்கி போட்டான் என்று சொன்னதும் சத்தம் போட்டு சிரித்தார். இதை கேட்ட மனைவி ஓடிவந்தாள். எதற்கு சிரித்தீர்கள் சொல்லுங்கள் என்று கேட்க, சொன்னால் நான் தலை வெடித்து இறந்து விடுவேன் என்றான். நீங்கள் இறந்தாலும் பரவாயில்லை என்று சொல்ல கதிகலங்கி போனான் அரசன். இந்த மனைவியுடன் இனி வாழ முடியாதென்று மகன் யுதாஜித் மகள் கைகேயியுடன் தனியாக வாழ்ந்தான். இங்கேயும் கணவன் தசரதன் ராமனை பிரிந்தால் உயிரை விடுவான் என்று கைகேயிக்கு தெரியும். இந்த சம்பவத்தை தான் சுமந்திரன் நினைத்து பார்த்தான். தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை.